Hi children, இப்போ exercise 1.7ல 16th question. By how much does 1 by 10 by 11 exceed 1 by 10 by 11? இப்போ இந்த நம்பர் இந்த நம்பரோட எவ்வளவு எக்ஸீடாக இருக்குது, எவ்வளவு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த நம்பர் அதிகம், இந்த நம்பர் தான் அதிகம், இதிலிருந்து தான் எவ்வளோ எக்ஸீட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இது ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டுபிடிக்கலாமா? இப்போ அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 1 by 10 by 11. ஸோ பை 10 by 11ன்றது நம்ம மேலே போகும்போது என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கலால் நம்ம மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோமா. பை இது 11, இது டிவிஷனில் தான் இருக்குது, இது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 10 by 11ன்றது ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளை பண்ணும்போது 11 by 10 ஆகிடும். மைனஸ் 1 by இது 10, ஆல்ரெடி இது பையில் தான் இருக்குது, டிவிஷனில் தான் இருக்குது, 11. ஓகேவா? இப்போ இது எப்படி வரும், 11 by 10 மைனஸ் 1 by 110ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், 110 தான் வரும். ஸோ அப்படிக்கு போட்டு பார்க்கலாம். ஸோ 10ஆல் பண்ணால் 1 டைம் 11 டைம், அப்போ 10 into 11 which is nothing but 110 தான் எல்சிஎம். ஓகே, இப்போ இது இப்போ 110னா என்ன பண்ணுவோம், இதால் 11ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோமா, டிவைட் பை 110 மைனஸ் 1 by 110. ஸோ 121 டிவைட் பை 110 மைனஸ் 1 by 110 which is nothing but 120 divided by 110. ஸோ 0 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் 12 by 11. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். A group of 1536 cadets wanted to have a parade forming a square design. Is it possible? If it is not possible, how many cadets would be required? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 1536 கேடட்ஸை வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் டிசைன் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்படி முடியலை அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் கேடட்ஸ் இருக்காங்கன்னா 1536. இப்போ ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, அந்த நம்பர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். ஃபார்மிங் எ ஸ்கொயர் டிசைன் த நம்பர் ஷுட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். ஓகே, இப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக என்னென்னு பார்த்துடலாம். ஸோ வழக்கம் போல் லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம போட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோம், யூனிட் பிளேஸ்லேருந்து பேர் பண்ணுவோமா. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 9. ஸோ 3 into 3 9, பேலன்ஸ் 6 3 6. அப்போ இது எதில் போட்டால் கரெக்டாக வரும், 3 into 2 6, 9 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே, 81 பேலன்ஸ் 8, 54 + 8 62. அப்போ 6 2 1. ஸோ 9 டைம்ஸ் போட்டோன்னா ஸோ 6 2 1 5 1. ஸோ பேலன்ஸ் 15 வரணும். 15 வந்திருக்கு. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா பேலன்ஸ் வரக்கூடாது, கரெக்டாக ரிமைண்டர் இல்லாமல் நம்மளுக்கு பேலன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு டிவைட் ஆகணும். பட் இங்கே பேலன்ஸ் வந்திருக்கனால இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க, இஸ் இட் பாசிபிள்? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபார்ம் அ ஸ்கொயர். இது வச்சு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நாட் பாசிபிள் டு ஃபார்ம் அ ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் டிசைன் நம்மளால் இந்த நம்பரை வச்சு இது பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் ஹவு மெனி கேடட்ஸ் வுட் பி ரெக்வயர்டு. இப்போ என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாசிபிள் இல்லைன்னா இன்னும் எத்தனை பேர் வேணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் நம்பரை ஆட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இங்கே 39க்கு தான் இது வரல. அப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 40. ஸோ 40 ஸ்கொயர் என்ன, 1600. அப்போ ஏற்கனவே எத்தனை பேர் இருக்காங்க, 1536 இருக்காங்க. ஸோ இந்த 1600லேருந்து இந்த 1536 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் வராங்க, 64. அப்போ இன்னும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தேவை, 64 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னும் தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் 18th one. Evaluate square root of 286225 and use it to compute square root of 2862.25 plus square root of 28.6225. ஓகேவா? இந்த இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி அதை வச்சு இது ரெண்டையும் நம்மளுக்கு எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எப்படி பார்த்தலாம், இப்போ இது லாங் டிவிஷன் மெத்தடில் நம்மளுக்கு அது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது லாங் டிவிஷன் மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுவோம், யூனிட் பிளேஸ்லேருந்து பேர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 5 5 are 25, பேலன்ஸ் 362. ஸோ 362 5 into 2 3 டைம்ஸ் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ 10 into 3 போட்டோன்னா 3 3s are 9 0 3. அப்போ 309. ஸோ இது 3 டைம்ஸ் 2 3 இந்த 5. ஸோ பேலன்ஸ் அடுத்து
அடுத்த பேரை இறக்கணுன்னா 25. ஸோ இது வந்து பேரை தான் அப்படியே இறக்குறோம் நம்ம. ஸோ இங்கே அந்த அடுத்த பேரை அப்படியே இறக்கிறோம். ஸோ 5 to 5. 53 into 2 வந்து 106. இது கண்டிப்பாக 5ஆல் மட்டும் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். லாஸ்ட் நம்பர் என்னது 5ன்றனால. ஸோ 1605 5ஆல் பண்ணோன்னா 25 to 30 32 30 plus 32 3 5. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ 5325. ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 286225 is equal to என்னது 53535. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டோட அது இந்த ரெண்டு இதோடையும் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 286225 வந்து 535. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்த்துக்கலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2862.25 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28.6225. இப்போ என்ன இருக்குது பக்கத்தில்? ஸோ இது ஒரு டிஜிட், இது 2 டிஜிட்டுக்கு வருமா? இப்போ இதுக்கு வந்து 2 டிஜிட்டுக்கு அடுத்து புள்ளி வைக்கணும். ஸோ இது வந்து 53.5 வந்துருமா? ப்ளஸ் இது ஃபஸ்ட் டிஜிட் மட்டும்தான், அடுத்த 2 டிஜிட் தான் அவங்க வந்து புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 35. ஓகே, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 53.5 இது 5.35. ஸோ 5885. ஸோ த ஆன்சர் இஸ் 58.85. இதுதான் இதோட ஆன்சர். Next 19th one, simplify 3.769 into 10 to the power 5 plus 4.21 into 10 to the power 5. ஓகே, ஸோ இது ரெண்டுலேயும் காமன் டேர்ம் என்ன இருக்குது? 10 to the power இங்கே 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அந்த காமனை வெளியே எடுத்துருன்னா 10 to the power 5 into 3.769 plus 4.21. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 769 4.21 0 9 7 9 7. okay, so 7.979 into 10 to the power 5. so this is the answer. Next 20th question, order the following from the least to the greatest: 16 to the power 25, 8 to the power 100, 3 to the power 500, 4 to the power 400, 2 to the power 600. ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, லீஸ்ட் நம்பர்லேருந்து கிரேட்டஸ்ட் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஒன்று பவர் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லாட்டி பேஸ் ஒரே மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு இங்கே பவரும் வேறு மாதிரி இருக்குது, பேஸும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் ஏதாவது ஒன்றை வந்து ஒரே மாதிரி கொண்டு வர போகிறோம். இப்போ இங்கே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 3 4 8 16 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரே மாதிரி கொண்டு வரது கஷ்டம். ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்களா 25 100 500 400 600 சொல்லிட்டு 100 மல்டிப்பிளாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து பவரை வந்து 100க்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பண்ணலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ 16 to the power 25 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 16 வந்து எப்படி எழுதலாம்? 2 to the power 4 எழுதலாமா? to the power 25. இது எப்படி இருக்குது? 8 to the power m into n is equal to 8 to the power m into n. இந்த ஃபார்மில் இருக்கா? ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 to the power 100. 4 into 25 100 கொண்டு வந்துட்டோமா? நெக்ஸ்ட்டு 8 to the power 100. இது 8 to the power 100 தான் இருக்குது. நம்ம 100க்கு தான் மாற்ற போகிறோம். ஸோ அப்போ இதை மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது அதே தான். ஸோ 8 to the power 100 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஒன் 3 to the power 500. இதை எப்படி எழுதலாம்? 3 to the power 5 into 100 எழுதிடலாமா? which is nothing but 3 to the power 5 into 100. ஸோ 3 to the power 5 என்ன? 3 into 3 into 3 into 3 into 3. அப்போ இது 9 9 81 81 into 3 243. ஸோ 243 to the power 100. பார்த்தீங்களா? இப்போ பவர் இல்லை, நம்ம 100க்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் 4 to the power 400. சேம் அதே மாதிரி என்ன எழுதலாம்? 4 to the power 4 into 100 which is nothing but 4 to the power 4 whole to the power 100. 4 to the power 4 என்ன வரும் உங்களுக்கு? 4 into 4 into 4 into 4. அப்போ 16 into 16 256. ஸோ 256 to the power 100. அதாவது 4 into 4 into 4 into 4. 4 into 4 16. இந்த 4 into 4 16. 16 into 16 256. நெக்ஸ்ட்டு 2
2 பவர் 600. இதை எப்படி எழுதலாம்? ஸோ 2 பவர் 6 into 100 which is nothing but 2 power 6 whole to the power 100. 2 power 6 என்ன வரும்? 64. 64 to the power 100. ஓகேவா? இப்போ எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது? 2 power 100. அடுத்து 8 power 100. தேர்டு ஒன் 243 to the power 100. இது whole to the power 100. கம்மா 256 whole to the power 100. கம்மா 64 to the power 100. இப்போ நம்ம பவர் எல்லாமே 100 கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளால் ஈஸியாக லீஸ்ட் டு கிரேட்டஸ்ட் எழுதிடலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் எழுதணும்னா இருக்கிறதுல எது கம்மியான நம்பர் 2 தான். அப்போ 2 power 100 கம்மா அடுத்தது 8 தான் இருக்குது. 8 power 100 கம்மா இங்கே அடுத்து என்ன இருக்குது? 64 to the power 100 கம்மா நெக்ஸ்ட் ஒன் 243. ஸோ 243 to the power 100. நெக்ஸ்ட் ஒன் 256 power 100. ஓகே, இது நம்ம கண்டுபிடிச்சது. ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் வேல்யூ என்னது? 2 power 100 என்னது வரும்? 16 to the power 25. 16 to the power 25 தான். அப்போ இதை வந்து என்ன எழுதணும்? 16 to the power 25 கமா 8 power 100 அதே 8 power 100 தான். ஸோ இதை மாற்ற வேண்டாம். 64 to the power 100 என்னது? 2 power 600. 243 3 to the power 100. 256 4 to the power 400. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம 1.7 இருக்க எல்லா சம்ஸுமே நம்ம போட்டுட்டோம். இதோட சாப்டர் 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் ரிப்பீட்டடாக எல்லா சம்ஸையும் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா சம்ஸும் வந்து ஈஸியாக போடுறதுக்கு வரும். தேங்க்யூ.